ஹாய் வணக்கம், வெல்கம் டு 2 in 1 சமையல் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது வெள்ளை பணியாரத்துக்கான சைட் டிஷ். இந்த சைட் டிஷ்ஷோட பேர் டேங்கர், இன்னொரு பேர் கொரடா. இது செய்யறதுக்கு நம்ம இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். உளுந்தம்பருப்பு, வரமிளகா, புளி, உப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு. சின்ன வெங்காயம் 30 சின்ன வெங்காயம் உரிச்சு நைஸாக நறுக்கி வச்சிருக்கு. பூண்டு 8லேருந்து 10 பல்லு உரிச்சு நைஸாக நறுக்கி இருக்கு. கொரடாக்கு இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன வதக்கணும்னு பார்க்க போறோம். 4 ஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் உளுந்தம்பருப்பு போடுறோம். அதுல நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லெண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா உளுந்து செவக்கிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். வதக்கினதுக்கு அப்புறம் அதுல வரமிளகா, புளி ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஒரு 2-3 கருவேப்பிலை இல்லை வாசத்துக்காக. கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால சேர்க்கிறோம். நம்ம இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அதை அப்படியே ஆறுறதுக்கு நம்ம எடுத்து வச்சிடணும். நம்ம அரைக்க போகும்போது 2 உப்பு போட்டு நம்ம அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வதக்கின சாமான ஆற வச்சிருக்கோம். அது ஆறட்டும், லெட் இட் பி கூல். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, சைட் பை சைடு நம்ம டேங்கர் சட்னிக்கு வதக்கி விட்டுறலாம். அது எப்படின்னா, ஒரு நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றணும். ஏன்னா இது ஃபுல்லாகவே நம்ம ஆயிலில் தான் வதக்க போகிறோம். சின்ன வெங்காயமும் பூண்டும் கம்ப்ளீட்டாக இதில் வதங்கணும். அதனால நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிக்கணும். ஒரு 7 to 8 டீஸ்பூன் அதில் ஊற்றிக்கணும். எண்ணெய் காயட்டும். நல்லெண்ணெய் ரொம்ப காயக்கூடாது, ஓரளவுக்கு லேசாக சுட்டா போதும். நம்ம இப்போ அதில் நல்லெண்ணெயில் கடுகு ஆட் பண்ணுறோம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு எப்போவுமே வெடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த தாளிக்கிற சாமான் போடணும். கடுகு எண்ணெய்க்குள்ளே போடுறப்ப கடுகு பொரியணும். பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கண்டிப்பாக கடுகு வெடிச்சு முடிச்சோன்னா இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக அதில் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ண போகிறோம் தாளிக்கிறதுக்கு. ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா செவந்ததுக்கு அப்புறம் 2 கருவேப்பிலை போடுறோம். அதுல பிச்சுட்டு போட்டா வாசமா இருக்கும், அதனால நான் பிச்சுட்டு போடுறேன். கருவேப்பிலை போட்டதுக்கு அப்புறம் நறுக்கி வச்சுட்டு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்றோம். வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சோண்டு டேபிள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது நம்ம லைட்டா உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும், நமக்கு டைம் சேவ் ஆகும். இப்போ நம்ம இதுல பூண்டு ஆட் பண்ண போறோம். வெங்காயம் இப்போ ப்ரௌன் கலர்ல வதங்கிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இப்போ அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்ல 2 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடணும். ஆக்சுவலா அந்த பேஸ்ட் அரைச்சது எல்லாத்தையும் போடணும்னு நெசசிட்டி இல்லை. நம்ம தேவையான அளவு காரத்தை மட்டும் சேர்த்துட்டு மீதி பேஸ்ட் அப்படியே வச்சுக்கலாம். வேற எதுக்காவது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது நம்ம வரமிளகா, உப்பு, புளி, 2 கருவேப்பிலை மட்டும் தான் வச்சு அரைச்சிருக்கோம் வதக்கிட்டு. அதனால அந்த பேஸ்ட் வேற எந்த குழம்புக்கு வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதுக்கு தேவையான காரத்தை நம்ம போட்டுட்டோம். இப்போ லைட்டா அதில் வாட்டர் ஆட் பண்ண போறோம், வெங்காயம் பூண்டெல்லாம் வேகிறதுக்கு. நம்ம கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டோம் இல்லையா, அதுக்கப்புறமா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அதை அது டிப் ஆகுற மாதிரி நல்லா அதை வேக வச்சிடணும். அதுக்கப்புறமா கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணி அதை நல்லா மூடி வச்சிடணும். அது நல்லா வேகணும் ஆக்சுவலா வெங்காயமும் பூண்டும். ஓகே, இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வதங்கிருச்சான்னு. இப்போ பாருங்க, எண்ணெய் தனியா திரிஞ்சு வந்துருச்சு. நம்ம ஒரு தண்ணி ஊற்றிருந்தோம், தண்ணி காணும், நல்லா வெந்துருச்சு ஆக்சுவலா வெங்காயம் பூண்டும். அடுப்புல சிம்லே வச்சுக்கோங்க, அப்பதான் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் ஆயில். அதுல இருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ டேங்கரை நம்ம அடுப்புல இருந்து இறக்கிடலாம். இப்ப நம்ம வெள்ளை பணியாரம் ஊத்துறதுக்காக எண்ணெய் சட்டி காய வச்சிருக்கோம். எண்ணெய் அதில் ஊற்றிருக்கேன். எண்ணெய் பாயில் ஆகட்டும். நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பணியாரமாக ஊற்றி எடுக்கணும்.
நான் 2 மாவு ஆக்சுவலாக வச்சுருக்கேன். சிகப்பரிசி பணியாரத்தோட மாவு, இன்னொன்று வந்து வெள்ளை பணியாரத்தோட மாவு. ரெண்டுமே பச்சரிசி தான். ஆனால் வந்து சிகப்பரிசியில் ஆட்டுறதுனால அது மாவு வந்து சிகப்பாக இருக்குது. ரெண்டுலேயுமே யூஸ்வலாக வெள்ளை பணியாரம் சொல்லலாம். இப்போ வந்து இது தீபாவளி டைம்ங்கிறதுனால நம்மளோட சேனல் வந்து இப்போ பலகாரத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம. ஸோ இது வந்து செட்டிநாடோட ஒரு ஃபேமஸ் டிஷ் ஆக்சுவலாக வெள்ளை பணியாரங்கிறது. வெள்ளை பணியாரம் இல்லாத விசேஷ வீடுகளே கிடையாது. நம்ம இதை எப்படி ஊற்றுறதுங்கிறது நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இதே ஆக்சுவலாக பணியாரம் ஊற்றுறதுக்கு நான் வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காயட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பணியார அரிசி எடுக்கிறதுக்கான அளவு பார்த்துக்குவோம். இதுதான் வந்து இது வந்து உலக்கு. ஆக்சுவலாக இந்த உலக்கில் வந்து தலையை வலிச்சுட்டு அரிசி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே கோபுரமாக வந்து உளுந்து போடுங்க. இப்படி ஒரு கைப்பிடி போட்டிங்கன்னா அது கோபுரமாக இருக்கும். ஆக்சுவலாக அதுதான் வந்து உலக்கு மாவுக்கான அளவு. 2 உலக்கு போடுறீங்கன்னா 2 உலக்கு தலையை வலிச்சுட்டு அரிசி போட்டு கோபுரமாக உளுந்து போட்டு அப்படி தான் அளக்கணும். உளுந்துக்கும் அரிசிக்கும் செப்பரேட் காம்பினேஷன் கிடையாது. நீங்கள் எப்போ அளந்தாலுமே வந்து தலையை வலிச்சுட்டு அரிசி எடுத்து அதுக்கு மேலே கோபுரமாக தான் உளுந்து போடணும். அதுதான் இதோட அளவு. இதுதான் என்ன காஞ்சிச்சுன்னா மாவு ஊற வச்சு ஆட்டும் போது தோசைக்கு மாதிரியும் இட்லி மாதிரியும் ஆட்டிடக்கூடாது. மாவு வந்து வெண்ணெய் மாதிரி இருக்கணும், கெட்டியாக. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். மாவு எடுத்து ஊற்றும் போது மாவு கெட்டியாக இருந்தால் தான் வந்து பணியாரம் வந்து ஓடோடா இல்லாமல் நல்லா உள்ளே வெந்து நல்லா பூவாக சாஃப்டாக இருக்கும். நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஒரு பணியாரமாக ஊற்றி எடுக்கலாம். பணியாரம் ஊற்றுறதுக்கு முன்னாடி மாவு வந்து நல்லா இந்த மாதிரி இப்படி அடிச்சுக்கணும். இப்படி அடிச்சுக்கிட்டா தான் மாவு வந்து அடியில் வந்து தங்காது. தங்குனா பணியாரம் வந்து உறைஞ்சி போயிடும். நம்ம இப்படி அடிச்சுட்டு ஊற்றினோம்னா நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரும். அது ஒரு தடவையுமே மாவு அடிச்சுட்டு தான் ஊற்றணும். ஏன்னா நம்ம ஒரு பணியாரமாக தான் ஊற்றி எடுக்க முடியும். ஸோ தீ சிம்மில் இருந்தால் போதும். ஒரு பணியாரம் வேகிற அளவுக்கான தீ இருந்தால் போதும் அடுப்புக்கு. பாருங்கள், நான் நல்லா அடிச்சுட்டேன். இப்போ நான் வந்து எண்ணெயில் ஊற்றுறேன். ஓரமெல்லாம் நல்லா கரை கூடி நடுவில் மட்டும் நல்லா புசு புசுன்னு எலும்பி வரும். இந்த மாதிரி ஆக்சுவலாக அதை நீங்கள் அடிச்சு ஊற்ற தான் பணியாரம் வந்து இந்த மாதிரி கரை கூடி எலும்பி வரும். இப்படி எண்ணெய் லைட்டாக மூந்து ஊற்றுனீங்கன்னா பணியாரம் வெந்துடும். இப்படி இந்த பக்கம் வெந்ததுக்கப்புறம் இப்படி திருப்பி விட்டு பார்த்தீங்களா நல்லா புசு புசுன்னு கரை கூடி இருக்க நல்லா வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும் வெள்ளை பணியாரம். இது நல்லா மாவு பச்சரிசி போட்டு தான் ஆட்டணும். ஊரில் மாவு பச்சரிசின்னு கேட்டாலும் அவங்களுக்கு கடையிலே கொடுப்பாங்க. நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு அழகா எடுத்து வச்சிருங்க. வெள்ளை பணியாரம் ஒன்று ஊற்றி எடுத்துட்டு உங்களுக்கு புசு புசுன்னு காமிச்சிட்டேன். இப்போ வந்து சிகப்பரிசி பணியாரம் அதே மாதிரியே மாவு அடிக்கிறேன் பாருங்க. வந்து பணியாரம் வந்து நல்லா வரும். இப்படி அடிச்சிங்கனாலே பணியாரம் வந்து ஃப்ளஃபியாக வந்துடும். நல்லா ஒரு கரண்டி எடுத்து நல்லா மாவு வடிச்சிட்டு சொட்டு சொட்டாக உடஞ்சா பணியாரம் ஷேப் வராதுல்ல, அதுக்காக நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி அழகாக அப்படி எண்ணெய்க்கு ஊற்றும். அவ்வளோதான். பணியாரம் எப்பவுமே வந்து மேலே எழும்பினதுக்கு அப்புறம் தான் வந்து திருப்பணும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் மூந்து மேலாப்பில் ஊற்றுனீங்கன்னா பணியாரம் நல்லா புசு புசுன்னு வந்துடும். இந்த சைடு நல்லா புசு புசுன்னு வந்துருச்சுனாலே வந்து பணியாரம் உள்ளுக்குள்ளே வெந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்படி ஓரளவுக்கு எண்ணெய் 2-3 தடவை எடுத்து நீங்கள் ஊற்றுனதுக்கப்புறம் இப்படி அழகாக அப்படி திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஓரம் ஃபுல்லாக நல்லா கரை கூடி நடுவில் அழகாக வரும். திருப்பி விட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேகக்கூடாது. பின்னாடி வெந்தால் பணியாரம் வந்து மொறுமொறுன்னு போயிடும், சாஃப்டாக இருக்காது. ஸோ நம்ம இப்படி வெந்தோன்னே இப்படி இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துடலாம். இது உள்ள கண்டிப்பாக மாவு வந்து வெந்திருக்கும். ஏன்னா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போடுறோம். அதனால பின்பக்கம் வந்து லேசாக வெந்தால் போதும். இப்போ நம்ம வெள்ளை பணியாரம் ரெண்டாவது பணியாரம் ஊற்ற போகிறோம். நல்லா மாவு அடிச்சு நீங்கள் ஊற்றுங்க. பணியாரம் வந்து புசு புசு நல்லா எலும்பி அழகாக வந்துடும்.